Chapter 3 Heat. First one, water vapor. How it is formed when the heat is applied, the water changes to water vapor. Ice cream, cold, yes. Then thermometers, degree Celsius. These are some pictures regarding this topic. Learning objectives. Hot and cold, temperature, different unit of temperature. First, we are going to discuss about heat. What is heat? Heat is a form of energy. Heat is a form of energy. It makes a substance hotter. What is this process? And the substance என்ன பண்ணுது? Heat பண்ணுது. Heat cannot be seen by us. Yes or no? நம்ம heat பார்க்க முடியுமா? முடியாது. We can feel the heat by the temperature effect it produces. When heat is given to a substance, its temperature increases and it becomes hotter. For example, when a utensil is kept on a gas burner, it gets heat. Its temperature increases and it becomes hotter. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் நம்ம ஒரு சுடுதண்ணி வைக்கிறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகுது, நம்ம ஹீட்டாக அந்த கேஸ் பர்னரை, அதாவது நம்ம வீட்டில் ஸ்டவ் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து ஃப்ளேம் வருது, ஹீட் கொடுக்குறோம். அப்போ அந்த வாட்டர் என்ன ஆகுது, ஹாட் வாட்டராக மாறுது. ஓகேவா? ஸோ இது தான் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஒரு பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹீட்டு கீழே கேஸ் பர்ன் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, உள்ளே அந்த வாட்டர் என்ன ஆகுது, ஹாட் வாட்டராக சேஞ்ச் ஆகுது. இதுதான் என்னது, ஹீட்டு. அப்போ என்ன ஹாட் ஆகுது. On the other hand, when heat is removed from a substance, then its temperature it decreases and it becomes cold. At the same time, the same vessel will be kept on the normal place. Already the vessel having the heat. Now the heat will be reduced to the atmosphere. So now you can feel cold. For example, when a water is kept in a refrigerator, then heat gets removed from water. எஸ் சார், அந்த உள்ள ஹீட் என்ன ஆகுதுனாக்கா வெளியாகிடுது. இட்ஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அண்ட் இட் பிகம்ஸ் கோல்டு. அப்போ அது உள்ள டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது, அப்போ நார்மலாக நமக்கு வந்துடுது. த SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். த SI யூனிட் ஆஃப் ஹீட் இஸ் ஜூல். இன் த CGS சிஸ்டம், ஹீட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு இன் கலோரிஸ். சம்டைம்ஸ் கிலோ கலோரிக், அதை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா KCAL, கேனா கிலோ, சரிங்களா? கிலோ கலோரி இஸ் ஆல்சோ யூஸ்டு. 1 கிலோ கலோரி இஸ் ஈக்குவல் டு 1000 calories. Again I repeat, 1 calorie is equal to 1000 calories. Okay. Next, hot and cold. In our daily life, we come across a number of objects. Some of these objects are hot, whereas other objects are cold. For example, tea is hot, but ice is cold. அது நமக்கு தெரியும். எவ்ரி மார்னிங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சொன்னால் டீ சாப்பிடுவோம் இல்லையா? அப்போ டீ எப்படி இருக்கும்னா ஹாட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் சம்மர் டைம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ட்ரிங்க்ஸு, கோல்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடணும், இப்போ ஐஸ் என்னவா இருக்குது, நமக்கு கோல்டாக இருக்குது. Soup is hot, but ice cream is cold. Ice cream or cold. We usually decide whether an object is hot or cold just by touching it sometime. அதாவது பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட் ஹாட்டாக இருக்குது கோல்டாக இருக்குது அப்படின்னு நம்ம லேசாக டச் பண்ணால் நம்ம என்னன்னு சொல்ல முடியும். பட் we cannot say at particular temperature. நம்ம அதில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ ஹீட் இருக்குது, எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. However, our sense of touch is not reliable in telling us whether an object is really hot or cold. இப்போ இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஒரு இது இருக்குது, ஒரு வாட்டர் கேன் இருக்குது, ஹாட் வாட்டர் இருக்குது. அதை டச் பண்ணி நம்ம அதாவது ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். பட் அது எவ்வளோ ஹீட் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. we cannot able to tell what is the temperature having the water bottle. Yes or no? Next, a small activity. Aim to prove that sometimes our sense of touch is not reliable in telling us whether an object is really hot or not. Material required: 3 bowls, hot water, cold water and lukewarm water. இதில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா,
ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர், அந்த லூக்வார்ம் வாட்டர் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த லூக்வார்ம் வாட்டர் என்ன அப்படின்னாக்கா அது வந்து கொஞ்சம் மிதமான ஹீட்டாக இருக்கும் நமக்கு. சரியா? ப்ரொசீஜர்: take the 3 bowls A, B and C, put cold water in bowl A. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறோம் பவுல் ஏல. அடுத்து ஹாட் வாட்டர் பவுல் பி, அது லூக்வார்ம் வந்து பவுல் சியில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, we dip left hand in cold water. இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் in bowl A. Next, right hand in hot water. இது hot water, இது right hand. Okay, in bowl B. In this way for 2 or 3 minutes. நம்ம 2 or 3 minutes வந்து அப்படியே நம்ம கையை வச்சுட்டே இருக்கோம். Now take out the hands from bowls A and B and dip both the hands quickly in lukewarm water in bowl C. இந்த ரெண்டு ஹேண்ட்ஸ் நான் அதாவது இந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா பவுல் சியில் நம்ம வைக்கிறோம். அப்போ நமக்கு என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, now take the hands from the bowls A and B and dip both the hand quickly in lukewarm in water bowl C. Observation and inference: we will find the water in bowl C does not feel equally warm to both the hands. ஓகேங்களா? அதாவது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது எகைன் ரிப்பீட், லெஃப்ட் ஹேண்ட் வந்து கோல்டு வாட்டரில் வச்சோம், ரைட் ஹேண்ட் வந்து ஹாட் வாட்டரில் வச்சோம். லூக்வார்ம் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம், இதுதான் நமக்கு பாயிண்ட்டு. சரியா? இப்போ பாருங்கள், த லெஃப்ட் ஹேண்ட் பிஃபோர் ஃபீல் கோல்டு. முன்னாடி நம்ம இது கோல்டாக தானே இருந்துச்சு, ஆனால் அதே லெஃப்ட் ஹேண்டு நம்ம பவுல் சீயில் வைக்கும்போது என்னாச்சு, கூலில் வைக்கிறதுக்கு என்ன ஆயிடுச்சு, ஹாட்டாக மாறுது. தென் ரைட் ஹேண்ட் ஆல்ரெடி வி ஃபீல் ஹாட், நவ் யூ கேன் ஃபீல் கோல்டு. அதாவது தட் இஸ் இன் ஆப்போசிட் த ஆக்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, இது வந்து கோல்டு வாட்டர், திஸ் இஸ் கோல்டு வாட்டர், திஸ் இஸ் ஹாட் வாட்டர், திஸ் இஸ் லுக் வாட்டர், மிதமான வாட்டர் இருக்கும். அப்போது இதில் நம்ம வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, த டூ ஹேண்ட்ஸ் ஆர் ரியாக்டிங் ஆப்போசிட். அதாவது என்ன அப்படின்னாக்கா, பிஃபோர் யூ ஃபீல் கோல்டு, நவ் யூ கேன் ஃபீல் ஹாட், நவ் யூ கேன் ஃபீல் ஹாட், பிஃபோர் யூ கேன் ஃபீல் கோல்டு. புரியுதுங்களா? அப்படி இன்டர்சேஞ்சாக மாறுது நமக்கு. ஸோ அப்போ என்ன அப்படின்னா, த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட், எ ரிலையபிள் மெஷர் ஆஃப் த ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து எவ்வளோ ஹாட் இருக்குது, எவ்வளோ கோல்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வி கேனாட் ஃபைண்ட் அவுட் த டெம்பரேச்சர், ஜஸ்ட் வி வில் சே திஸ் இஸ் ஹாட், திஸ் இஸ் கோல்டு நம்ம சொல்ல முடியும். அதுதான் இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், we will understand from this activity, we know hot or cold, that's all. We cannot tell us the estimated temperature. Okay, now temperature. The temperature of an object is the degrees of hotness or coldness of the object. Okay, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹாட்டாக இருக்குது, கோல்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எதை யூஸ் பண்ணி சொல்ல முடியும்? We can easily helps to with the help of the temperature. The temperature of an object tells us how hot or cold the object is. அதாவது இந்த ஆப்ஜெக்டில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ கோல்டு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். The high temperature of an object tells us that it is very hot, whereas a low temperature of the object tells us that it is quite cold. அதாவது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக தான் ஹாட்னு சொல்லுவோம், டெம்பரேச்சர் வந்து டிகிரி சென்சிட்டிவ் அப்படின்னா நம்ம கோல்டுன்னு சொல்லுவோம். For example, the temperature of boiling water is 100 degrees Celsius. It is very very important. One more questions they will be asked. The temperature of boiling water is 100 degrees Celsius. அப்போ எந்த டிகிரியில் வந்து ஒரு வாட்டர் வந்து ஹீட் ஆகும் அப்படின்னாக்கா என்ன டிகிரி, 100 degrees Celsius. The temperature of melting ice is 0 degrees Celsius. ஓகேவா? அப்போ எந்த டிகிரியில் வந்து நமக்கு கோல்ட் ஆகும் அப்படின்னாக்கா 0 degrees Celsius. It is very very important. Okay, again I repeat. The temperature of boiling water is 100 degrees Celsius. The temperature of melting ice is 0 degrees Celsius. Temperature is measured by using a device or instrument called thermometer. Okay, அந்த temperature வந்து எவ்வளோங்கிறது சொல்லணும் அப்படின்னாக்கா அது என்ன ஒரு டிவைஸ் சொல்கிறோம் இல்லையா, the device name that is called thermometer. அதெல்லாம் நிறைய டைப்ஸ் வருது, கிளினிக்கல், லேபரட்டரி, அது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
A thermometer has a scale marked on it in which is used to read the temperature. இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிவைஸ் நமக்கு யூஸ் ஆகுது. First one is Celsius scale. The most common temperature scale marked on the thermometers for measuring temperature is the Celsius scale. So the temperature is expressed in the unit of degree Celsius. இந்த ஸ்கேல் அதாவது இந்த டைப் ஆஃப் தெர்மோமீட்டர்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா செல்சியஸ் ஸ்கேல் டிகிரிஸை நம்ம மார்க் பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ரிட்டன் இன் த ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் டிகிரி செல்சியஸ். இந்த இருக்குது பார்த்தீங்களா, டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த தெர்மோமீட்டர்ஸில் வந்து அதிகமாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது டிகிரி செல்சியஸ் தான். சம்டைம்ஸ் we will use Kelvin scale and Fahrenheit scale. Okay, a thermometer is said to be graduated in centigrade scale when the distance between the freezing point and the boiling point of water is equally divided into 100 divisions. அதாவது இந்த செல்சியஸ் ஸ்கேலில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரீசிங் பாயிண்ட் அந்த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா டிவைடட் இன்ட்டு 100 டிகிரி டிவிஷன்ஸ்னு சொல்கிறாங்க. 100 டிவிஷன்ஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிக்சரு. இதை பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ஃப்ரீஸ் வந்து எந்த பாயிண்டில் 0 டிகிரி செல்சியஸ். அதே இது வந்து வாட்டர் வந்து எப்போ ஹாட் வாட்டராக ஆகும் அப்படின்னாக்கா 100 டிகிரி செல்சியஸ். இப்போ நம்ம முன்னாடி பிஃபோர் ஸ்லைடில் பார்த்தோம்ல, இது ஃப்ரீசிங் பாயிண்ட்டு 0 டிகிரி செல்சியஸு, பாயிலிங் பாயிண்ட் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா அப்போ இதை மெஷர் பண்ணி நம்ம சொல்ல முடியும் வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஹேவிங் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஈச் டிவிஷன்ஸ் இஸ் termed as 1 degree and is written as 1 degree Celsius. The 1 degree Celsius. In the unit degree Celsius, the small circle at the top. The pathingla a small circle at the top. Okay. 0 degree Celsius is called lower fixed point and 100 degree Celsius is called upper fixed point. இங்க பாத்தீங்கன்னா 0 degree வந்து lower fixed point, 100 degree வந்து upper fixed point. இதுதான் Celsius scale ஓட structure. Next, Fahrenheit scale. The Fahrenheit scale was developed by Daniel Gabriel. One more question they will be asked sometimes, no doubt. The Fahrenheit scale was developed by Daniel Gabriel. Doctor's thermometer or the clinical thermometer is graduated in Fahrenheit scale. அதாவது வந்து நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறது வந்து என்ன ஆகும்னா செல்சியஸ்லையும் இருக்கும் ஃபாரன்ஹீட்லையும் இருக்கும். Fahrenheit scale starts at 32 degree Fahrenheit. is அதாவது 0 degree Celsius melting point of ice for freezing point of water. அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். And goes up to 212 degree Fahrenheit, that is 100 degree Celsius, that is boiling point of water. இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். The stem of the thermometer from the range வந்து பார்த்தோம் அப்படின்னா 32 degree Fahrenheit to 212 degree Fahrenheit is equally divided into 180 parts or 180 degree Fahrenheit. ஒவ்வொரு வந்து வேரி ஆகும், ஒவ்வொரு ஸ்கேலுக்கு வந்து இது வேரி ஆகும். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா 100 பார்த்தோம் இல்லைங்களா, இதில் வந்து 180 நம்ம பார்க்குறோம். எஸ், இங்கே பாருங்கள், இது என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் Fahrenheit ஸ்கேலு. இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 32 டிகிரி Fahrenheit. அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்கேலுக்கு வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வேரி ஆகும். முன்னாடி நம்ம பார்த்த செல்சியஸ் ஸ்கேலுக்கு என்னாச்சு அப்படின்னாக்கா 0 degree வந்து freezing point, 100 degree boiling point. Here also you can observe 32 வந்து freezing point, 212 degree Fahrenheit வந்து boiling point. அப்போ ஒவ்வொரு ஸ்கேலுக்கு இது வேரி ஆகுது. Can you understand? Yes. Clinical thermometers bear marking from 95 degree Fahrenheit to 110 degree Fahrenheit. Normal human body temperature on Fahrenheit scale is 98.6 degree Fahrenheit. It is very very important. So maybe one more question they will be asked, which is equal to 37 degree Celsius. இது வந்து அதாவது என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஃபாரன்ஹீட்டில் இருக்குது, செல்சியஸ்னு சொல்லும்போது இதுலேயும் பாயிண்ட் தான் வரும். இது வந்து ஹோலாக வந்து 37 டிகிரி செல்சியஸ் நம்ம எடுத்துக்கிறாங்க, சரியா? நார்மல். அப்போ என்ன, நார்மல் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் இஸ் 37 degree Celsius. Next, Kelvin scale. A Kelvin scale is named after William Thomson Kelvin, a British physicist who devised it in 1848.
maybe there will be some one more questions. Kelvin is the SI unit of temperature. Kelvin வந்து என்ன சொல்றாங்க, SI unit of temperature னு சொல்லுவாங்க. It extends the Celsius scale down to absolute zero, a hypothetical temperature characterized by the complete absence of heat energy. Temperature on the scale are called Kelvin scale. Okay, we can usually convert temperature of one scale to another. நம்ம வந்து ஒரு ஸ்கேல்ல இருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு மாற்ற முடியும். அதாவது டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஃபாரன்ஹீட் ஆர் ஃபாரன்ஹீட் டு டிகிரி செல்சியஸ் ஆர் கெல்வின் ஸ்கேல், இந்த மாதிரி நம்ம நிறைய இதுக்கு மாற்ற முடியும். காமன் ஃபார்முலா degree Fahrenheit is equal to 9 by 5 into degree Celsius plus 32. இது வந்து என்ன அப்படின்னா ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் மாத்திரக்கு. செகண்டு செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட் மாத்திரக்கு என்ன அப்படின்னாக்கா, தட் இஸ் டிகிரி செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு 5 by 9 into ஃபாரன்ஹீட் மைனஸ் 32. இது ரெண்டுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா, ஃபாரன்ஹீட்னா செல்சியஸ் ப்ளஸில் வரும், செல்சியஸ்னா ஃபாரன்ஹீட்னா மைனஸ் வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி இங்கே என்ன இது ரிவர்சபிள் ஆகும். 9 by 5னா 5 by 9, தட்ஸ் ஆல். Kelvin is equal to 0 degree plus 273. இது காமன் ஃபார்முலா. இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள், சென்டிகிரேட் செல்சியஸ் இதில் பார்த்தோன்னா 0 கெல்வின் 373 கெல்வின். ஓகேவா, இதுதான் இதனுடைய ரேஞ்ச். மைனஸ் 273 செல்சியஸ், இது செல்சியஸில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மைனஸ் 273 செல்சியஸ் டு 100 டிகிரி செல்சியஸ். அப்போ தான் என்னது பாயிலிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இதில் பாருங்கள், இதில் பாருங்கள் வேரி ஆகுது பாருங்கள். அதாவது செல்சியஸ் ஸ்கேல்னா 0 டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி செல்சியஸ், அதாவது ஃப்ரீசிங் பாயிண்ட் 0 டிகிரி செல்சியஸ், பாயிலிங் பாயிண்ட்னா 100 டிகிரி செல்சியஸ். அட் த சேம் டைம் கெல்வினில் பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்ன ஆகுது 273 கெல்வின், பாயிலிங் பாயிண்ட் 373 கெல்வின். அப்போ பாருங்கள், we will compare one scale to another, it is vary from one to another depending on the hot and cold. Okay, yeah, we can easily convert temperature of one scale to another. இதுதான் இந்த ஃபார்முலா இப்போ நம்ம பார்த்தது. Next a small numerical problem. Convert 300 Kelvin in Celsius scale. அதாவது வந்து 300 Kelvin செல்சியஸாக மாற்றணும். அதுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். Kelvin is equal to degree Celsius plus 273. ஸோ அந்த கெல்வின் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், 300 கெல்வின் யூஸ் பண்ணிக்கலாம், டிகிரி செல்சியஸ். சரியா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்கா இது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது இந்த டிகிரி செல்சியஸ் அப்படியே ரைட் சைடில் இருக்கட்டும், லெஃப்ட் சைடில் ஆல்ரெடி 300 இருக்குது, இந்த ப்ளஸ் 273 இங்கிட்ட வரும்போது மைனஸ் 273 மாறும். ஓகே, அப்போ 300 minus 273 we can get 27 degrees Celsius. So this is the final answer of this one. Next, a second numerical problem. A Celsius thermometer reads the temperature of boiling water 100 degrees Celsius. If you put a Fahrenheit thermometer, what will be its reading? மறுபடியும் பாருங்க, a Celsius thermometer reads the temperature of boiling water 100 degrees Celsius. If you put a Fahrenheit thermometer, what will be its reading? புரியுதுங்களா? அப்போ டிகிரி செல்சியஸ் 100 டிகிரி இருக்கும்போது ஃபாரன்ஹீட் என்ன வரும்னு கேட்குறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, already we know that Fahrenheit is equal to 9 by 5 into degree Celsius plus 32. இது காமன் ஃபார்முலா. ஓகே, இப்போ பாருங்கள் 9 by 5 எழுதியாச்சு, தென் டிகிரி செல்சியஸ் வந்து 100 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம், 100 plus 32. அப்போ என்ன அப்படின்னாக்கா இந்த 5 100 நம்ம என்ன பண்ணுறோம் டிவைட் பண்ணிடுறோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னாக்கா 5 2s are 10, 5 0 0 20. ஓகேவா, ரைட். அப்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த 9ஐயும் 20ஐயும் மல்டிபிள் பண்ணினா 212 180 வருது ப்ளஸ் 32. அப்போ இந்த 180 ப்ளஸ் 32 ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா we can get the final answer 212 degree Fahrenheit. புரியுதுங்களா? அந்த ஃபார்முலாலேயே சப்ஸ்டிட் பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம், அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீட் அண்டு டெம்பரேச்சர். ஹீட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது ஹீட்டர் இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. டெம்பரேச்சர் இட் இஸ் த டிகிரிஸ் ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி. நெக்ஸ்ட், இட் டஸ் நாட் determine the direction of flow of heat. இதில் வந்து நம்ம டைரக்ஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது, பட் டெம்பரேச்சர் வந்து இட் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, a body at a higher temperature to
லோயர் டெம்பரேச்சர், அதாவது ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் மூவ் ஆகுது. அப்போ இங்கே டைரக்ஷன் இருக்குது. It is measured in joule or calories, the same units as the energy. ஓகேங்களா, இது வந்து என்னென்னா ஜூலில் அல்ல கலோரிஸில் சொல்லலாம். இட் இஸ் காமன்லி மெஷர்டு இன் செல்சியஸ் ஆர் செல்சியஸ், கெல்வின் ஆர் ஃபாரன்ஹீட். இது மூணுமே நம்ம சொல்ல முடியும். டெம்பரேச்சர் வந்து செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட் அப்படி மூணு நம்ம சொல்ல முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.